அடியே உள்ள வா உள்ள வா உள்ள வா. அஷோ உலா அதுக்காக இல்ல, வா 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 வா. கடவுளே, இது என்ன கையில எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த நாத்த நாருது? கடவுள் அப்பா, வா. முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்க சொன்ன மாதிரி ராதா பேங்க் வந்து எல்லா புக்கையும் வந்து பாத்துட்டாங்க. உண்மையெல்லாம் ஊர்க்காரங்க கிட்ட சொல்லிட்டாங்க. இனிமே நான் இங்க இருந்தா அந்த பார்த்தாவும் ஊர்க்காரங்களும் என்னை எரிச்சா கொன்றுவாங்க. அப்புறம் என்ன பாக்குறதுக்கு அசிங்கமா தான் இருக்கும். நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் பாண்டிச்சேரிக்கு போறேன். திண்மையனை கூட்டிட்டு தான் வருவேன். நான் வீட்ல இது வரைக்கும் சொல்லல, சொல்றதுக்கு டைம் இல்ல. நீங்க வீட்ல இந்த விஷயத்த சொல்லிருங்க. முடிஞ்சா நம்ம இனிமே திரும்பி பார்க்கலாம். நாளைக்கு அதே இடத்துக்கு வந்தேன்னா புரிய வைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்ன்றது தான் எங்களோட லட்சியம். எழுத படிக்க தெரியாதுன்ற ஒரே காரணத்தினால தான் உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க. இனிமே அது நடக்கக்கூடாது. நம்ம எதுலையாச்சும் சைன் போடுறோம்னா அதுக்கு முன்னாடியே அது என்னன்னு படிச்சு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு எழுத்தெல்லாம் தெரியணும். இனிமே வேலை முடிஞ்சதுன்னா தினமும் 1 மணி நேரம் அதுக்காக மாற்றி வைக்கணும். ಮುನ್ನ ಮಾದರಿ ನಮ್ಮಳ ಯಾರು ಏಮಾತ ಮುಡಿயாது. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಇನಿ ಹತ್ರ ಕಳ್ಳತನ ಮಾಡ ಬರಲ್ಲ, ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಗೊತ್ತಾಯ್ತು. இங்க 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 அதோ கந்திருக்கான் பாரு, மஞ்ச சட்டை போட்டு, அவன்தான். கன்னடா கிளாஸ் எடுக்க போறது ராதா, தமிழ் கிளாஸ் எடுக்க போறது நான் தான். இங்கிலீஷா? இல்ல, கிளாஸ் இல்ல. நாளையில இருந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பேங்க் தரப்புல ஸ்லேட்டும் பல்பும் ஃப்ரீயா தரோம். அட உட்காருங்க. ஆமாமா, குத்கோலி. இதுக்காக எனக்கு மரியாதை தரணும்னு அவசியம் இல்லை, உட்காருங்க. இதெல்லாம் தரது பேங்க். என்ன சார்? திண்மையா, நீ முகுந்த அப்படிதானே? எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுக்குற போல இருக்கு. இந்த லூசு பசங்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுத்து நீ என்ன சாதிக்க போற? எல்லாம் இதோட நிப்பாட்டிக்க. சிராவணகிரி மக்களை அவங்க வேலையை பார்க்க விடுறா தம்பி. முடியாது. இனிமே பேங்கை யூஸ் பண்ணி இவங்களை நீங்க ஏமாத்துறதை நான் விட மாட்டேன். இந்த தப்பை எப்படி பண்ண மனசு வருது? தப்பா? நான் தாண்டா இங்க இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் தெய்வம். அவங்களை காப்பாத்தவோ அழிக்கவோ நினைக்கிற அதிகாரம் உள்ள தெய்வம். ஏன் வழியில குறுக்க வந்துட்ட, உன்னை சும்மா விட முடியுமா?
ನೆನ್ ಮುಂದೆ ಪಾಸದ ಕೈ ನೆನ್ಕು ಬೇಕು. எங்க நெஞ்சில முதிச்சுதான் நீ இவ்வளவு தூரம் ஆடி இருக்க. போதும், இனி வேண்டாம். நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்க வேண்டாம். இதே மக்கள் முன்னாடி உன்னை நாய் மாதிரி துரத்தி அடிக்கிற நாள் சீக்கிரம் வரும். காத்துக்கிட்டு இருக்க. தேவரசினன் மகனே, ಗಂಗೆ ನಿನ್ನೆ ಮನಸೈತೆ ಕಣ್ತುಂಬ ತುಂಬೈತೆ ನನ್ನ ಕಣ್ತುಂಬ ನಿನ್ನ ಬೊಂಬೆ ತುಂಬೈತೆ திம்மையா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்ன என்ன விஷயம் நீ கேள்விப்பட்ட? நீங்க அந்த பேங்க்ல பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? அந்த பார்த்தனும் ஊர் ஜனங்களும் என் வீட்டுக்கு வந்து என்னைய மொட்டை அடிச்சு செருப்பு மாலை போட்டு கரும்புலி சம்பளை குத்தி கழுத மேலே ஏத்தி ஊர்வலமா வருவாங்களா? இதான் விஷயமா? அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அவன் சொன்னது எல்லாம் அந்த பார்த்தனை விட்டு முகுந்தனால நான் பண்ண வைப்பேன். அப்படி அவனை பண்றதுனால எனக்கு என்ன வந்துச்சு? போன மானம் திருப்பி வந்துருமா? டேய் லூசு, காசு திரும்ப கொடுத்தாதான் உனக்கு வேலை கிடைக்கும்னு அவர் சம்மதிச்சாரு. பணத்தை திருப்பி கொடுத்தாதான் உன் சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகும். இதை தவிர வேற வழியே இல்ல. அப்ப எனக்கு பிரச்சனை வராதுல? இல்ல. அப்ப திம்மையா, நான் வர்றேன். திம்மையா, எனக்கு தனியா போக பயமா இருக்கு. இப்போ தனியா தானே நீங்க வந்த? நான் வந்த டென்ஷன்ல நான் தனியா வந்ததையே மறந்துட்டேன். உங்க கூட தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, என்கிட்ட ஒரே ஒரு ஆள் அனுப்பிச்சு வைங்க. ஏன் தைரியத்துக்கு தான். ஹோய், எதுக்கு ஓகலே? யோ நல்லாலா? பார்த்தா ஆ, ராதாக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இது இங்கிலீஷா? உன் தங்கச்சி எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா. அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஏ நாகேந்திரா, நம்ம குடிக்கு பரீட்சையில பாஸ் ஆகிதாலே, ரொம்ப சந்தோஷம். சார் நில்லுங்க நில்லுங்க, ராதா பாஸ் ஆயிட்டா, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. இது எப்ப செலவு பண்ண போறீங்க எனக்கு? அதெல்லாம் இருக்கு, ராத்திரி வீட்டுக்கு வாங்க.